வீட்டில் குழம்புலாம் வைக்க டைம் இல்லை இல்லைன்னா மூடு இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு கார முட்டை ஆம்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது செய்ய நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஆம்லேட்டு. இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் போல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கினதும் பீட் பண்ணி வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ திருப்பி போட்டு திரும்ப ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா காரசாரமான முட்டை ஆம்லேட் ரெடி. இது சுட சுட சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி